بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை பொழிகின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தை பொழியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவதானது 5 விதமான அம்சங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மன் சொல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன், யார் ஒருவர் என் மீது சலவாத்து ஓதுகின்றாரோ சொல்லுகின்றாரோ அவர் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 10 தடவை சலவாத்தை சொல்லுகிறான். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சல்லா சலாத்தன் வாஹிதா சல்லல்லாஹு அலைஹி அஷரா சலாவா வஹுத்தத் அன்ஹு அத்துரு ஹைருல்லஹு அஷ்ரு தர்ஜாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு தடவை என் மீது ஸலவாத்தை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு 10 பாக்கியங்களை ரப்புல் ஆலமீன் தொடுகின்றான். 10 விதமான பாவங்களை மன்னிக்கிறான், 10 விதமான அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்பதாக சொன்னார். அவுலன்னாசி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலா ஸலவா. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் மக்களிலேயே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என் மீது ஸலவாத்தை சொன்னவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொல்லுவார்கள், ஒரு அடியானுடைய துவா வானுக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கிக் கொண்டே இருக்குமாம். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை சொல்லி அனுப்புகின்றாரோ அப்பொழுதுதான் அவருடைய துவா கபூல் செய்யப்படும். ஆகையினாலே ஈண்டளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்போமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் நபியினுடைய ஷஃபாத்தையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.